வாங்க இந்த பன்னீர் வச்சு ஒரு ரசமலாய் செய்யலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதை வந்து மெதுவாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி போட்டாச்சு. இதை இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி நைஸாக எப்படி வந்திருக்குன்னு. இதை இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 3/4 ஸ்பூன் மைதா போட்டு அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா உருட்டுற அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா எல்லா மாவும் ஒன்றா கலக்கிற மாதிரி அங்கங்கே மாவு இல்லாமல் நல்லா எல்லாத்தையும் இப்படி வச்சு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்காவது இதை நல்லா அப்படி பிசைஞ்சு எடுங்க. நல்லா இந்த அளவுக்கு எடுத்து இந்த மாவை ஃபுல்லாக உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரே சைஸுக்கு உருட்டி நல்லா இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அடுத்தது என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் சர்க்கரை எடுத்துக்குவோம். 2 கப்பு தண்ணி ஊற்றிக்குவோம். ஸ்டவ்வை பற்ற வச்சு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த உருண்டையெல்லாம் கொதிக்கிறதுக்குள்ளே போடணும். மூடி வச்சு ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வேக விடும். பாருங்கள் எல்லாம் எப்படி சைஸ் பெருசாக இருக்குன்னு. திரும்ப ஒரு தடவை நல்லா வேக விடும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 4 நிமிஷம் இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வாங்க பார்க்கலாம். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. அவ்வளோதான். இது அப்படியே ஆறட்டும். ஆறினோடனே புழிஞ்சு எடுத்துடலாம். அது வரைக்கும் பால் அடுப்பில் வச்சு காய்ச்சலாம். இப்போ 1/2 லிட்டர் பாலை நல்லா வத்துற அளவுக்கு காய்ச்சிக்கலாம். இதில் வந்து 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பால் நல்லா வத்துற வரைக்கும் இது மாதிரி அகலமான கனமாக இருக்க பாத்திரத்தில் காய்ச்சினீங்கன்னா நல்லா திக்காக காஞ்சிடும். வந்து ஒரு 2 ஸ்பூனு பால் பவுடர் போட்டு இப்போ இது லைட்டாக கலர் போட்டுக்கிறேன் நான். நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் கூட போட்டுக்கோங்க. பாலில் கரைச்சிட்டு. அவ்வளோதான்.
நல்லா கொலன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பால் இதை இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதை எடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதை அந்த பக்கமாக இறக்கி வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வாங்க இப்போ எல்லாம் இதில் சேர்த்துட்டு இந்த பால் எடுத்து இது மேலே ஊற்றிடலாம். இந்த நட்ஸ் எல்லாம் நான் வெறும் பாதாம் தான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டு இது மேலேயும் குங்குமப்பூ போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் ஊறினோடனே ஒரு 1/4 மணி நேரம் கழித்து உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப ஜூஸியாக நல்லா இருக்குது. சூப்பராக செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.